அதாவது ஒட்டி திறந்த இரட்டை வாடைகள் என பலரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பும் உலகின் நம்பர் 1 தொழிலதிபரான கோடீஸ்வரரான இலான் மஸ்கும் அப்படி செயல்பட்டு வந்தார்கள். அதிபர் ட்ரம்பானவர் இலான் மஸ்கிற்காகவே ஒரு சிறப்பு துறையை டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ற வகையிலே அரசு செயல்திறன் துறை என புதிய துறையை உருவாக்கி அதன் தலைவராக இவரை நியமித்தார். அரசின் சிறப்பு அதிகாரியாக ஊதியம் இல்லாமையோ செயல்பட்டார். ஊதியம் வாங்கினாரா என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை இல்லை அமெரிக்க அரசிடமிருந்து. ஆனால் அந்த சிறப்பு அதிகாரியாக 130 நாட்கள் முதல் 365 நாட்கள் வரை செயல்படாம் என்ற வகையில ஒரு புதிய அரசு ஆணையை பிறப்பித்து அவருக்கு அந்த துறையை கொடுத்தார். அந்த துறையின் மூலமாக பல அதிரடிகளை இலான் மஸ்க் மேற்கொண்டார். அதாவது பல அரசு பணியாட்களை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பினார். செலவுகளை குறைக்கும் என்ற வகையில முக்கியமான பல செலவினங்களை குறைத்தார். கிட்டத்தட்ட அவர் இதுவரை செலவுகளை குறைத்ததாக கூறப்படுவது பல லட்சம் கோடிகள். அமெரிக்க பணத்தில் பார்த்திருந்தால் $160 பில்லியன் செலவுகளை குறைத்திருக்கா என கூறப்படுகிறது. இது எந்த அளவுக்கு அமெரிக்க அரசுக்கு உதவும், இது அமெரிக்கர்களுக்கு எந்த வகையில் உதவும் என்பது குறித்தெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். என்றால் அடுத்த மாதம் முதல்லாம் அதனுடைய இம்பாக்ட் தாக்கம் உணர ஆரம்பிக்கப்படும். அதன் பிறகுதான் தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் இது போன்ற நடவடிக்கைகள் பலரை டிஸ்மிஸ் செய்து வீட்டுக்கு அனுப்பியது போன்றவை எல்லாம் அதிபர் டிரம்புக்கு கடும் நெருக்கடிகளை உருவாக்கியது. அவரது சொந்த கட்சியிலேயே பல நெருக்கடிகள் உருவாக ஆரம்பித்தன. இதையடுத்து இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட ஆரம்பித்தது. தற்பொழுது திடீரென டிரம்ப் தன்னுடைய நடவடிக்கைகளை சற்று விலகி இருந்தார் இலான் மஸ்கிடமிருந்து. இதையடுத்து இலான் மஸ்கும் தற்போது ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது டிரம்ப் உருவாக்கிய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியிலிருந்து அடுத்த மாதத்திலிருந்து ராஜினாமா செய்யலாம், விலகலாம் என முடிவு செய்திருக்கிறேன். என்னுடைய பணிகளை இங்கு குறைத்துக்கிட்டேன். எனக்கு எதற்காக நான் வந்தேனோ அந்த பணியை செய்து விட்டேன். போதிய அளவுக்கு செலவினங்களை குறைத்து விட்டேன். இனி அமெரிக்க அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல காலம்தான் என்ற வகையில் கூறி நான் அந்த துறையிலிருந்து விலகப் போகிறேன் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இலான் மஸ்க் விலகுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரர், நம்பர் 1 பணக்காரர் அவர்தான். அவருடைய டெஸ்லா கம்பெனியானது கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட அவருடைய டெஸ்லா கம்பெனி கார்களின் விற்பனையானது 71% கீழே சரிந்திருக்கிறது. 71% என்பது அவருடைய வருமானத்திலே கிட்டத்தட்ட டெஸ்லாவின் வருமானத்திலே 30 முதல் 40% கீழே விழுந்திருக்கிறது என்பது அந்நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் மிக மோசமான சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. இதை அடுத்துதான் வேறு வழியின்றி அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். டோஜ் என்று அழைக்கப்படுகின்ற டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியிலிருந்து விலகி டெஸ்லா சிஇஓ ஆக முழு வீச்சிலே முழு நேரமும் ஈடுபட போகிறேன் இலான் மஸ்க் கூறியிருக்கிறார். ஆனால் இதன் பின்னணியில் இலான் மஸ்கும் அதிபர் டிரம்பும் ராசியாக இருந்தார்கள். தற்போது இந்த ராசியாக இல்லை, இருவரும் விலகிவிட்டார்கள். அந்த நட்பு பழையது போல் இல்லை. ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகளாக இல்லை, பிரிந்துவிட்ட வாழைகளாக மாறிவிட்டனர். ஆனால் வெளிப்படையாக கருத்துக்களை இருவருமே தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் சூசகமாக அங்கு உள்ள அமெரிக்க அரசு அதிகாரிகளாகட்டும், வெள்ளை மாளிகையுடைய அதிகாரிகளாகட்டும் மஸ்க் விலகுவதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. எனவே இலான் மஸ்க் இவர் மற்றும் அதிபர் டிரம்ப் ஆகியோருடைய தேனிலவு காலம் என்று நட்பு தேனிலவு காலமானது தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது. அடுத்த மாதம் முதல் டிரம்ப் தனி பாதையிலே இயங்கப் போகிறார் மஸ்கின் உதவி இல்லாமல். என்றால் டிரம்ப் வெற்றிக்கு மஸ்க் மிகப்பெரிய அளவுக்கு உதவினார் அவருடைய எக்ஸ் தளத்தை பயன்படுத்தி என்பதை அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இலான் மஸ்க் டெஸ்லாவில் முழு கவனம் செலுத்தப்போ என கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவின் மீது தற்போது அதிக நட்பினை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் இலான் மஸ்க். எனவே இலான் மஸ்கினுடைய அடுத்த குறி இந்தியாவாக இருக்கும் என்றும் தற்போது டெஸ்லா ஊழியர்களே பேசிக் கொண்டிருக்கார் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல்.